டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு அன்பாக்சிங் செஷனில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா மோட்டோ E5 ப்ளஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான், அதாவது 10 ஜூலை இன்றைக்கி லான்ச் ஆச்சு. ஸோ இந்த மொபைலோட அன்பாக்சிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் இந்த அன்பாக்சிங்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஃபோன் இருக்குது, மோட்டோ E5 ப்ளஸ். இதுக்குள்ளே வந்து ஒரு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அது நல்லா வளைக்கிற மாதிரி நல்லா இருக்குது. அதை தவிர வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை படிக்கிறதுக்கு, இதை பற்றியான டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதில். அதை தவிர இந்த ஃபோன் அப்படி ஓரம் வச்சுட்டு வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹெட்ஃபோனை தவிர இதில் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜருக்கான தேவையான கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போது லைட்டாக இந்த ஃபோனோட என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த ஃபோனில் வந்து நம்ம ஏற்கனவே நியூஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த ஃபோனில் வந்து என்ன நியூஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஃபோனில் ஒரு சூப்பரான அசத்தலான ஒரு அம்சம் என்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஃபோனில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கு. நீங்கள் இதோட ஃபஸ்ட்டு டிசைன் பாருங்கள், ஒரு அழகான ஷைனிங் கொடுக்குற அளவுக்கு. அதாவது மோட்டோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மோட்டோரோலாவோட E4 ப்ளஸ் பார்த்த மாதிரியே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா E5 ப்ளஸ் ஒரு ஷைனிங்கான ஒரு கிளாஸ் இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இதோட டிசைனே ரொம்ப நல்லா இருக்குது. கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து கிளாஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. அது தவிர முன்னாடியும் பார்த்திங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸ் சொல்லும்போது டிஸ்பிளே வந்து 6 இன்ச் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு 12 கேமரா கொடுத்துருக்காங்க, 12 MB கேமரா கொடுத்துருக்காங்க. வித் LED ஃப்ளாஷ் வித் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இந்த மோட்டோ சைன் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த மோட்டோ சைன்ஸ் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அதை தவிர இந்த ஃபோனில் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி இருக்குது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இதோட ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இது 11,000 ரூபாய் பட்ஜெட்டில் இருக்குது. உங்களுக்கு 11 ரூபாய் பட்ஜெட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து சூப்பராகவே வேலை செய்யணும். மற்ற பட்ஜெட் ஃபோனை வந்து இது கொஞ்சம் போட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மோட்டோ E5 ப்ளஸ் ஒரு 11,000 ரூபாய்க்குள்ளே பட்ஜெட்டில் வருது உங்களுக்கு. இது தவிர இதில் வந்து Android 8.0 ஓரியோவில் ரன் ஆகுது. மேலும் இது கொண்ட நம்ம பல ரிவ்யூ, இதோட முழு ரிவ்யூ பற்றி டீட்டெயில்ஸ் தெளிவான இதில் என்னெல்லாம் இருக்குது, நல்லது இருக்குது, உங்களுக்கு எப்படிப்பட்ட இதெல்லாம் சரியாக யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி முழு ரிவ்யூவில் பார்க்கலாம். இதோட அன்பாக்சிங் செஷன் முடிஞ்சிருச்சு. மீண்டும் இதோட ரிவ்யூ செஷனில் சந்திப்போம். தேங்க்யூ.